இங்கிலாந்து vs ஸ்ரீலங்கா செகண்ட் டெஸ்ட் டே 2ல் என்ன நடந்துச்சுன்னு தான் பார்க்க போகிறோம். கஸ் ஆட்கின்சன் ஒரு சூப்பரான செஞ்சுரி அடித்தார். இது இவருடைய ஃபர்ஸ்ட் டெஸ்ட் செஞ்சுரி. டெஸ்ட் மேட்ச் ஆடினாரா இல்லை T20 மேட்ச் ஆடினாரான்னு தெரில. அந்தளவுக்கு ஒரு சூப்பராக நாக் அடித்தார். 115 பால்ஸில் 118 ரன்ஸ் அடித்தார். அதுக்கப்புறம் யாருமே அவ்வளோ அடிக்கவே இல்லை. இங்கிலாந்து வந்து 427 ஆல் அவுட் ஆயிட்டாங்க. ஸ்ரீலங்கன் பவுலர் அர்ஷிதா பெர்னாண்டோ ஒரு சூப்பரான 5-4 எடுத்தார். அதுக்கப்புறமா ஸ்ரீலங்கா பேட்டிங்க்கு வந்தாங்க. ஆனால் அந்தளவுக்கு யாருமே அவ்வளோ ரன் அடிக்கவே இல்லை. எல்லாருமே 20-22 சிங்கிள் டிஜிட்லேயே அவுட் ஆகிட்டு போயிட்டாங்க. ஆனால் கமிந்து மெண்டிஸ் மட்டும் நின்று ஆடினார். 74 ரன்ஸ் அடித்தார். இவர் தான் ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டில் செகண்ட் இன்னிங்ஸில் ஒரு சூப்பரான செஞ்சுரி அடித்தார். டே 2ல ஸ்ரீலங்கா வந்து 196லேயே ஆல் அவுட் ஆயிட்டாங்க. இங்கிலாந்து பவுலர்ஸ் கிறிஸ் ஓக்ஸ், மேத்யூ பாட்ஸ், ஓலி ஸ்டோன், அப்புறம் கஸ் ஆட்கின்சன் இவங்க 4 பேருமே சேர்ந்து 8 விக்கெட் எடுத்தாங்க. இங்கிலாந்து வந்து இப்போ 256 ரன்ஸில் லீடில் இருக்காங்க. இப்போ இங்கிலாந்து வந்து 450 ரன்ஸ் லீட் அடித்து டிக்ளேர் கொடுக்க பார்ப்பாங்க. டே 3ல் என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதேமாரி நிறைய அப்டேட்டுக்கு நம்ம இன்ஃபோபேட்டி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள்.